வணக்கம் என் தமிழ் உறவுகளே. இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் தண்டாயுதபாணி மலைக்கோவில் தான் பார்க்க போறோம். இங்கு நம்மை வரவேற்பது போல் 3 சிற்பங்களும் சுவாமியின் பாதங்களும் உள்ளன. குலசேகர பாண்டியர் இக்கோவிலை கட்டியுள்ளார். படிக்கட்டுகள் ஏறுவதற்கு முன்பு சிறிய மண்டபமும் உள்ளது. இப்போ நம்ம படிக்கட்டு ஏற ஆரம்பிக்கலாம். இந்த கோவிலை ஏறுவதற்கு ஒரு வழியும் இறங்குவதற்கு ஒரு வழியும் வாகனங்களில் செல்வதற்கு ஒரு வழியும் என்று மொத்தம் 3 வழிகள் உள்ளன. கோவிலை ஏறுவதற்கு 240 படிக்கட்டுகளும் இறங்குவதற்கு 243 படிக்கட்டுகளும் உள்ளன. நீங்க கார்ல போகணும்னாலும் பைக்ல போகணும்னாலும் அதுக்கென்று தனி வழி இருக்கு. நேரா மலைக்கு மேலேயே போய் இறங்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கட்டு மூலமா ஏறி போறது தான் ரொம்பவே நல்லது. ஏன்னா படிக்கட்டுகள் ஏறும் பொழுது வலது புறமும் இடது புறமும் மூலிகைகள் நிறைந்து காணப்படுகிறது. ஆரோக்கியமான மூலிகை காற்றை சுவாசித்து கொண்டே நம் படிக்கட்டுகளை ஏறலாம். இக்கோவிலில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு தனி சிறப்புடன் அருள் பாலித்து வருகிறார். மற்ற கோவில்களில் முருகப்பெருமான் வேலுடன் காட்சி தருவார். ஆனால் இந்த கோவிலில் முருகப்பெருமான் கையில் கரும்புடனும் முகத்தில் குறும்புடனும் தலையில் குமுடியுடனும் காட்சி தருகிறார். கரும்புடன் காட்சி தரும் முருகனை வந்து வணங்கினால் நம் வாழ்வில் இருக்கும் கசப்பான கஷ்டங்கள் நீங்கி கரும்பை போல் இனிப்பான வாழ்வு அமையும். இக்கோவிலில் மற்றொரு சிறப்பும் உண்டு. இத்தல முருகப்பெருமான் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். தன் தாய் தந்தையை அனுதினமும் வணங்கிய கோணத்தில் இருப்பார். அதாவது இக்கோவிலுக்கு நேர் எதிராக ஏகாம்பரேஸ்வரர் சன்னதி உள்ளது. அங்கு சிவபெருமான் ஏகாம்பரநாதராகவும் பார்வதி தேவி காமாட்சி அம்மனாகவும் அருள் பாலித்து வருகின்றனர். இம்மலையிலிருந்து பார்க்கும் பொழுது ஏகாம்பரநாதர் கோவில் தெரியும். தன் தாய் தந்தையை அனுதினமும் வணங்குமாறு இத்தலம் அமைந்துள்ளது. இத்தல முருகனை வணங்கினால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். குழந்தையில்லா அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீண்ட நாள் நம் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும். 11 சஷ்டி இத்தலம் வந்து பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் கட்டாயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தை பிறந்த பின்பு வேண்டுதல் நிறைவேறிய பின்பு கரும்பு காவடி எடுப்பதும் இக்கோவிலில் வழக்கமாக உள்ளது. மிகவும் சக்தி வாய்ந்த தலமாகும். அகஸ்திய முனிவர் இத்தலம் வரும்பொழுது முருகப்பெருமான் வளையல் விற்பனை செய்யும் செட்டியாராக காட்சி தந்தார். ஆதலால் இவ்வூர் செட்டிக்குளம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு முருகப்பெருமானின் வேலினை வணங்குவோம். குலசேகர பாண்டியன் மற்றும் பராந்தக சோழன் ஆகியோருக்கு முருக பகவான் வழிகாட்டியதாகவும் கண்ணகியின் கோபத்தை தணிக்கவும் மதுரகாளி வடிவத்தில் வந்து அவரை அமைதிப்படுத்த உதவியதாகவும் கூறப்படுகிறது. தெற்கே பழனியில் உள்ளதை போல முருக பகவான் கருணை கொடுப்பதால் இந்த இடம் வடபழனி என்றும் அழைக்கப்படுகிறது. படிக்கட்டுகளை ஏறும் வழியில் இங்கு அழகிய மண்டபத்தில் இடும்பன் காட்சி தருகிறார். இங்கு இடும்பனை வணங்குவோம். இங்கு கல்வெட்டு உள்ளது. இக்கல்வெட்டில் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக நாளும் கோவில் திருப்பணி உபயமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பழனி மலையில் செய்ய வேண்டிய பிரார்த்தனை கடமைகளை இத்திருக்கோவிலிலும் நிறைவேற்றலாம். இப்போ நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். படிக்கட்டுகள் ஏறி வந்ததுமே முதல்ல நம்ம பார்க்கறது கணபதியின் சன்னதி.
ராஜ கணபதியை நம்ம இப்போ தரிசனம் செய்வோம். கணபதியை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம முருகன் சன்னதிக்கு செல்லலாம். இந்த கோவிலின் வரலாறு என்னன்னா, அரக்கர்களின் பயங்கரவாதத்திலிருந்து தங்களை காப்பாற்றும்படி தேவர்கள் கைலாசத்தில் உள்ள சிவனிடம் வேண்டினர். அன்னை பார்வதியும் அங்கே இருந்தார். முருகப்பெருமான் அவர்களை அழிப்பதாக உறுதியளித்து தாயிடமிருந்து வேல் என்ற சக்தி ஆயுதத்தை பெற்றார். அரக்கர்களையும் சூரனையும் அழித்துவிட்டு வெற்றிகரமாக திரும்பிய மகனுக்கு பார்வதி தேவி வெற்றியின் அடையாளமாக அவர் தனது கையில் வைத்திருந்த கரும்பை கொடுத்தார். தன் தாயிடமிருந்து பெற்ற கரும்பினை கையில் ஏந்தியவாறு இக்கோவிலில் எழுந்தருளினார். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். இத்தல சிறப்பு அம்சம் என்னன்னா, தலைமை தெய்வம் சுயம்புமூர்த்தி ஆகும். மாசி மதத்தின் 3, 4, 5 ஆகிய நாட்களில் சூரியன் அஸ்தமிக்கும் போது தெய்வத்தின் பாதம் முதல் முகம் வரை சூரிய கதிர்கள் விழுவது சிறப்பாகும். இங்கு பலி பீடத்தை வணங்கிய பின்பு கோவிலுக்கு முன்பு அழகிய மண்டபத்தை காணலாம். மண்டபம் அழகிய தூண்களால் அமைந்துள்ளது. மண்டபத்திற்கு முன்பு கருவறையின் வலதுபுறமும் இடதுபுறமும் துவாரபாலகர்கள் உள்ளனர். முருகப்பெருமானை தரிசனம் செய்வோம். 4 அடி உயரம் கொண்ட 11 கணுக்களுடன் உள்ள கரும்பினை கையில் வைத்திருக்கும் முருகப்பெருமானை தரிசிப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மலையிலிருந்து பார்க்கும் பொழுது ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கோபுரம் தெரியுது பாருங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.